வணக்கம். வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சுவையான பலாக்காய் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பிஞ்சு பலாக்காயை எடுத்து செய்யும்போது இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வாங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இந்த பலாக்காய் பிரியாணி சுவையோடு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன காயாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த நாரால் வராமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்கு மேலே அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த காம்பு இருக்கிற பக்கம் நம்ம கட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ண உடனே பாருங்கள், அதுலேருந்து நிறைய பால் வடிய ஆரம்பிக்கும். அது ரொம்ப பிசு பிசுன்னு கையில் ஒட்டிக்கோங்க அப்படியே. அதுக்காக ஒரு க்ளீன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் லேசாக வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும் அப்படியே. பாருங்கள், இப்போவே நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாங்க. இந்த பலா பிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்கும்போது சீவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. கையில் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நான் பலாக்காயை நல்லா அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன். தண்ணியில் தாங்க போடணும், இல்லைன்னா கருத்துரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 2 கிராம்பு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு 7-8 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 5 வெங்காயம் கூட போதும். 6-7 முந்திரி எடுத்து பாதி பாதியாக உடச்சி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/4 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் பாதி தான் இப்போ போட்டு நம்ம அரைக்கிறோம். மீதியை நம்ம சாதம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும், நம்ம சாதம் தாளிச்சு விட்டுருவோம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுருவோம். பொரிஞ்சதும் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இந்த சைஸில் தாங்க வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதனால் 4 வெங்காயம் சேர்த்தேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 வெங்காயம் இல்லை 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பாக்ஸில் தாங்க ஒரு பாக்ஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அது கரெக்டாக 300 கிராம் அளவு வந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். மொத்தத்தில் ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 பச்சை மிளகாவே கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி நம்ம மீதி எடுத்து வச்சு பார்த்திங்களா, அந்த புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே வதங்கினதும் இதில் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. நம்ம 4 வெங்காயம் எடுத்ததுக்கு 2 தக்காளி சேர்த்தா போதும். சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளி நல்லா பழமாக இருக்கிறதுனால டக்குன்னு அப்படியே வதங்கிருச்சு. கொஞ்சம் கல் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம பலாக்காய் சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணியில் போட்டு நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ பலாக்காய் துண்டெல்லாம் சேர்த்து விட்டுறலாம். இதில் இப்போ இந்த பலாக்காயிலே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்துடலாங்க. அப்போ தான் உப்பு காரம் நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஒரே மாதிரி சேர்ந்தாப்பில் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பலாக்காய் பார்க்குறதுக்கு. அவ்வளவுதாங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். இன்றைக்கி நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க, தேங்காய் பால் தான் சேர்த்துக்க போகிறோம் இதில். ஆனால் நல்லா தண்ணி நிறைய விட்டு தான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த 1 பாக்ஸ் அரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு 1.5 பாக்ஸ் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது. அது தேங்காய் சாதத்துக்கு தான் அந்த மாதிரி போடணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ 1.5 கிண்ணம் அளவுக்கு சேர்த்துட்டோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரமெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இதில் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்டுட்டு அப்படியே இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஆரம்பித்த பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். லேசாக கொதிக்கும் போதே போட்டுடுங்க, இல்லைன்னா ரொம்ப சுண்டி போயிடும். இது தேங்காய் பால் பார்த்தீங்களா? இப்போ நம்ம நல்லா ஊற வச்சு வடிகட்டினா அரிசியை சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த அரிசியை நான் இப்போ எல்லா அரிசியும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வர அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வந்து ஒரு கெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதை தண்ணி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு லூஸாக இருக்கும் அது கிளறதுக்கும். அதனால் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது நம்ம தம் போட்டு சாதம் செய்திடலாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அரிசியும் இந்த தேங்காய் பாலும் ஒரே ஈக்குவலாக வர வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுத்துருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் பால் மேலே தெரியுது. இன்னும் கொஞ்சமாக அது சுண்டி வந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும், ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ சமமாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். உங்களுக்கு நெய் எதுவும் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலாக்க சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசில் போட்டுருங்க. அப்படியே விசில் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. விசில் எதுவும் வராது. சப்போஸ் வந்துட்டாலும் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணுங்க. பாருங்கள், சூப்பரான பலாக்காய் பிரியாணி எப்படி பொலன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சிம்மிலே தாங்க வச்சுருந்தேன். எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். கரெக்டாக கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்ல கம்மன் பிரியாணி சூப்பராக இருக்குதுங்க. பலாக்காய் பிரியாணி பலாக்காயும் குழஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சாதமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா வெந்தும் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. நல்ல மணமான பலாக்காய் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பலா பிஞ்சு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி இந்த மாதிரி செய்து பாருங்கள். இப்போ நம்ம பலாக்காய் பிரியாணியை பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடியே போதுங்க. ஹெவியாலாம் இருக்க வேண்டாம். சூப்பரான அருமையான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.